இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார். அவரு 5000 ரூபாய் அறிவிச்சதுனால தான் சூப்பர் ஹிட் ஆயிட்டு தான். 5000 ரூபாய் அறிவிச்சது சூப்பர் ஹிட். எப்படி அறிவிச்சாங்க? பிப்ரவரி மாசம் உரிமை தொகை கிடையாது, மார்ச் மாசம் உரிமை தொகை கிடையாது, ஏப்ரல் மாசம் உரிமை தொகை கிடையாது. அந்த 3 மாத உரிமை தொகையை சேர்த்து கோடை காலம் 2000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். எதுக்கு? சொன்ன மாதிரி தேர்தல் பயம் வந்து விட்டது ஸ்டாலினுக்கு. இந்த அறிவிப்பு மூலமாக தேர்தல் பயத்தை அவர் வெளிச்சு போட்டு காட்டிட்டார். கோடை காலத்தில் 2000 ரூபாய் கொடுக்கிறாராம். இப்பதான் கோடை காலம் வருதா? 2026 தான் கோடை காலம் வருதா? இந்த ஆட்சி பொறுப்பேற்று 22வது வருஷம் கோடை காலம் வந்தது, 23வது வருஷம் கோடை காலம், 24வது வருஷம் கோடை காலம், 25வது வருடம் கோடை காலம். இந்த கோடை காலத்தெல்லாம் மக்களுக்கு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய தினம் தேர்தல் வந்த காரணத்தினால இந்த கோடையில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த கோடை நிதியை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு தந்திரம் பாருங்க. அதான் சூப்பர் ஹிட்டாம். திரு ஸ்டாலின் அவர்களே, சூப்பர் ஹிட். நாங்க 10,000 கொடுத்தது அறிவித்ததான் சூப்பர் ஹிட். 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தோம். அந்த நிதி சுமையை குறைப்பதற்காக உதவித்தொகையை அறிவிச்சோம். ஸ்டாலினால பொறுக்க முடியல, பதறாரு, வாயில வடை சுடுறாரு. நீங்க தான் வாயில வடை சுடுற. 5 வருஷமா வடை சுட்டு மக்களுக்கு உங்களுடைய ஆட்சியில் சலிப்பு ஏற்பட்டு விட்டது. 5 ஆண்டுல எத்தனை பேர் வச்சிருக்கிற? கொஞ்சம் நஞ்ச பேர் இல்லைங்க, அவ்வளவு பேர். இதுல உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. வெல்வோம் ஒன்றாக, எல்லோருக்கும் எல்லாமும், ஓரணியில் தமிழ்நாடு, ஒன்றினிமோ வா, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், உங்களுடன் ஸ்டாலின், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன், புதுமை பெண், உங்கள் கனவை சொல்லுங்கள். முதல்வரின் முகத்தில் உங்கள் கனவை சொல்லுகின்றா. மக்கள்கிட்ட போய் கேட்டா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிவு கட்ட வேண்டும் இந்த தேர்தல். அதுதான் எங்களுடைய கனவு. இவ்வளவு பேர் வைப்பதிலே நம்பர் 1 முதலமைச்சர் தமிழ்நாடு ஸ்டாலின். இதுல ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு புரியுதா? இவ்வளவு பேர் வச்சிருக்காரு. இந்த பேரில் அடங்கின திட்டம் மக்களுக்கு தெரியுமா? தீனா ஒரு பேரை வைப்பாரு, ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, அங்க போட்டோ ஷூட் எடுப்பாரு, பத்திரிகையில் வரும், ஊடகத்தில் வரும், அதோட முடிஞ்சு போச்சு. இப்படி பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கும்.